தற்போது கிடைத்த அண்மை செய்தி. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சூர்யா. மத்திய அரசு நபார்டு வங்கி தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியின் மூலம் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கி வருகிறது. இந்த கடன் வசதியை பெறும் விவசாயிகள் டிரான்ஸ்பர் என சொல்லக்கூடிய இயற்கை உரத்தை வாங்க வேண்டும் என நிர்பந்திக்கப்படுவதாக கடலூரை சேர்ந்த விவசாயி ஜோதிபாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அந்த வழக்கில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய இந்த இயற்கை உரங்களால் எந்த பயனும் இல்லை எனவும் அவை வெறும் மண்ணாகத்தான் இருக்கிறது எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக உள்ளூர் வேளாண் துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்து எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் இதில் மிகப்பெரிய ஊழல் நடப்பதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நகராட்சிகள், பேரூராட்சிகள் உற்பத்தி செய்யும் இந்த இயற்கை உரங்கள் டன்னுக்கு 1000 முதல் 3000 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படும் சூழலில் டிரான்ஸ்போர்ட் மூலம் விற்கப்படும் உரங்கள் டன்னுக்கு 25,000 முதல் 50,000 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும் அந்த மனுவில் தெரிவித்துள்ளது. தற்போது இயற்கை உரம் கொள்முதலுக்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளதாகவும் சிறிய விவசாயிகளின் நலனை கருதி இயற்கை உரங்களை நியாயமான விலைக்கு விற்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கடன் பெறும் விவசாயிகளிடம் இயற்கை உரம் வாங்க வேண்டும் என நிர்பந்திக்க கூடாது எனவும் உத்தரவிட வேண்டும் என டெண்டரை இறுதி செய்ய தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஸ்வாமி அடங்கிய அமர்வு மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெளிவான விளக்கத்தை கொடுத்ததை அடுத்து மனு குறித்து 3 வாரங்களில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க கோரி உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர். சோனியா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.